அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்டிசி எக்ஸாம் 10ஆம் வகுப்பு வரலாறு பகுதியில் யூனிட் 3 இந்திய தேசிய இயக்கம். இந்த டாப்பிக்கில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இதே டாப்பிக்கில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 4 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம டெஸ்ட் 5ன்னு இந்திய தேசிய இயக்கத்தில் கொடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். 1. வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்திஜி அறிவித்த இடம் பர்தோலி, 1922 பிப்ரவரி. வரிகுடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய 3வது கட்டம்தான் வரிகுடா இயக்கம். 1921 அகமதாபாத்தில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜி வரிகுடா இயக்க தீர்மானத்தை அறிவித்தார். ஆனால் அந்த பிரச்சாரத்தை அறிவித்த இடம் எப்போ அப்படின்னா பர்தோலியில் அறிவித்தார். பிப்ரவரி 1922 அறிவித்தார். அடுத்த கொஸ்டின், சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922 பிப்ரவரி 5, கோரக்பூர் மாவட்டம். தற்பொழுது கோரக்பூர்னு சொல்லக்கூடிய இந்த கோரக்பூர் பகுதி உத்தரப்பிரதேசில் இருக்குது. அந்த கோரக்பூர் பகுதிக்கும் பக்கத்தில் சௌரி சௌராங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் சௌரி சௌரா சம்பவம். நடைபெற்ற ஆண்டு 1922 பிப்ரவரி 5. அடுத்த கொஸ்டின், காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட காரணம் சௌரி சௌரா சம்பவம் தான் காரணம். அதாவது இந்த வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை பிப்ரவரியில் பர்தோலியில் அறிவிக்கிறார் 1922 காந்திஜி. அதே பிப்ரவரி மாதத்தில் நாடு முழுக்க வரிகுடா அந்த இயக்க போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுது. இந்த சௌரி சௌரா கோரக்பூர் அருகில் இருக்கக்கூடிய சௌரி சௌராங்கிற இடத்துல அமைதியாக போராடிய அந்த போராட்டக்காரர்கள் மேலே அங்கிருந்த காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினதால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக இந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த காவல்துறையை, இந்த காவல் நிலையத்தை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அதில் 22 காவலர்கள் உயிரிழந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் உயிரிழந்து போனதால் அதற்கு இந்த இயக்கம் நடத்துறது யார் அப்படின்னா காந்திஜி. அப்போ இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய காந்திஜியை கைது செய்யணும் ஆங்கில அரசாங்கம் கைது பண்ணிடுது இந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு. அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா காந்திஜி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டுறாரு. அடுத்த கொஸ்டின், சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரியில் இந்த சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க. காங்கிரஸில் 2 வகையான ஒரு பிரிவு இருக்குது. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இருந்தாங்களோ அதே போல் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு 2 பிரிவு இருந்துச்சு. அதில் CR தாஸ், மோதிலால் நேரு போன்ற ஆட்கள்லாம் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். ஸோ அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் சுயராஜ்ய கட்சி 1923. ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், காந்திஜி போன்ற ஆட்கள்லாம் மாற்றத்தை விரும்பாத ஆட்கள், மாற்றத்தை விரும்பாமலே ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்க நினைச்ச ஆட்கள். ஆனால் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆட்கள் CR தாஸ், மோதிலால் நேரு, இவங்க சுயராஜ்ய கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சி அங்கு தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த கட்சி தான் இந்த சுயராஜ்ய கட்சி. அடுத்த கொஸ்டின், மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். அதுக்கு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம்னு இன்னொரு பேர் இருக்குது. 1919 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் அல்லது இந்திய அரசு சட்டம். அது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த சட்டத்தின் மூலம்தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இரட்டை ஆட்சி முறை எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா மாகாணங்கள், அனைத்து மாகாணங்கள்லையும் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஆங்கில அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு என மாற்றப்பட்ட துறைகளில் இந்தியர் பொறுப்பேற்க மறுத்த இடம் வங்காளம். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் காலகட்டத்தில் அந்த இந்தியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட துறைகளில் இந்தியர்கள் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுத்த இடம் எங்கே அப்படின்னா வங்காளம். அடுத்த கொஸ்டின், மாகாணங்களில் சுயாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். அடுத்த கொஸ்டின், மாகாணங்களில் சுயாட்சி முறை அறிமுகம் செய்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம். இப்போ இரட்டை ஆட்சி முறையை நீக்கிட்டு
மாகாணங்களில் சுயாட்சி முறையை இந்த 1935ஆம் ஆண்டு சட்டம் அறிமுகம் செஞ்சது. அடுத்த கொஸ்டின், உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என எந்த நிகழ்வுக்கு பின் காந்திஜி காங்கிரஸாருக்கு அறிவுறுத்தினார் அப்படின்னா சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த வாசகத்தை காந்திஜி சொன்னார். அடுத்த கொஸ்டின், சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1927 நவம்பர் 8 லண்டன், லண்டனில் இந்த சைமன் குழு அமைக்கிறாங்க. இந்தியர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், 1919ஆம் ஆண்டு சட்டம் இந்தியர்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஆராய்வதற்கும், இன்னும் எப்படி அரசியல் நிர்வாகத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதை விசாரணை செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவுக்கு பேர் தான் சைமன் குழு. சைமன் அப்படிங்கக்கூடிய சர் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டதால் இது சைமன் குழு. 1927 நவம்பர் 8 இந்த குழு அமைக்கப்படுது. இந்த குழு 1928 இந்தியா வருது. சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னா 1927, சைமன் குழு இந்தியா வந்த ஆண்டுன்னா 1928. அடுத்த கொஸ்டின், சைமன் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 பேர். இந்த சைமன் குழுவில் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த சைமன் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 7 பேர். அவர்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள், ஒருவர் கூட இந்தியர்கள் கிடையாது. அடுத்த கொஸ்டின், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் போது இறந்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். இவர் தான் இந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, இந்த 7 பேர்லேயும் அந்த சைமன் குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 7 பேர். அந்த 7 பேர்லேயும் ஒருவர் கூட இந்தியர்கள் இல்லை அப்படிங்கிறதால இந்தியர்கள் இந்த சைமன் குழுவை எதிர்க்கிறாங்க. இந்தியா வந்தபோது சைமனை திரும்பிச்சல் என்ற பதாதையோடு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும்போது ஆங்கிலேயருடைய தடியடிப்பட்டு கடுமையான காயங்களுடன் சில நாட்களுக்கு பிறகு இறந்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அடுத்த கொஸ்டின், நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. நேரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே நேரு அறிக்கை அப்படின்னா இங்கே மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு இல்லை, மோத்திலால் நேரு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை சாசனத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கைக்கு பேர் தான் நேரு அறிக்கை. அது வெளியிடப்பட்ட ஆண்டு 1928. அடுத்த கொஸ்டின், ஜின்னா அதாவது முகமது அலி ஜின்னாவின் 14 அம்ச கோரிக்கைகளை ஆதரித்தவர் யார் அப்படின்னா தேஜ் பகதூர் சாப்ரு. இப்போ மோத்திலால் நேரு அறிக்கையை வெளியிட்ட மாதிரி முகமது அலி ஜின்னா 14 அம்ச கோரிக்கையை வெளியிடுறாரு. அந்த 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. அந்த 14 அம்ச கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தவர் யார் அப்படின்னா தேஜ் பகதூர் சாப்ரு. அடுத்த கொஸ்டின், 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 1929 டிசம்பர் மாதத்தில் லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு 1929 லாகூர் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அந்த மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் அறிவிக்கிறாங்க. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஒரு நாளை அறிவிக்கிறாங்க, சுதந்திர தினத்தை அறிவிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வச்சுருக்கிறோம். நாடு முதலில் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. 1930ஆம் ஆண்டிலே ஜனவரி 26ஆம் தேதி இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது ஜனவரி 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நாடு முழுக்க உற்சாகமாக கோலாகலமாக அது கொண்டாடப்படுது. ஆனால் ஆங்கில அரசாங்கம் அதை மறுத்துடுறாங்க. இருந்தாலும் இந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் ஜனவரி 26, 1930. அடுத்த கொஸ்டின், காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்தை சபர்மதியில், அதாவது குஜராத் சபர்மதியில் அகமதாபாத்தில் இருக்குது, அந்த சபர்மதியில் தொடங்கிய நாள் எப்போ அப்படின்னா 1930 மார்ச் 12 அன்னைக்கு தான் தொடங்குறாரு. அப்போ காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய இடம் அப்படின்னு கேட்டால் சபர்மதி. எங்கே இருக்குன்னா குஜராத்தில்
அகமதாபாத்தில் இருக்குது இந்த சபர்மதி ஆசிரமம். இங்கே தான் தொடங்குறாரு. எப்போ தொடங்குறாரு அப்படின்னா 1930 மார்ச் 12. இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா சட்ட மறுப்பு இயக்கம்னு பேர், அல்லது தண்டி யாத்திரைன்னு பேர். 3 பேர் உண்டு: உப்பு சத்தியாகிரகம், அல்லது தண்டி யாத்திரை, அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். இதை தொடங்கிய நாள் எப்போன்னா மார்ச் 12, 1930. தொடங்கியவர் யாருன்னா காந்திஜி தொடங்குறாரு. அப்போ 78 பேரோட தொடங்குறாரு. தொடங்கும்போது 61 வயசு ஆகுது அவருக்கு. அப்போ 24 நாட்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு. 241 மைல் சென்றடைகிறாரு உப்பு சத்தியாகிரகத்தை. அடுத்த கொஸ்டின், உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்திஜி தண்டியை அடைந்த நாள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 5, 1930 ஏப்ரல் 5 இந்த இத்தனை கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 61வது வயதில் 78 பேரோட சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டு தண்டியை அடைஞ்சிடறாரு. குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய தண்டியை அடைஞ்சு உப்பை கையால் அள்ளி, நான் இந்த உப்பின் மீது விதிக்கப்பட்ட அந்த சட்டத்தை நான் மீறுறேன், மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. அதனால் அதுக்கு பேருக்கு உப்பு சத்தியாகிரகம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். இந்த தண்டியை அடைஞ்சதால் அது தண்டி யாத்திரை அல்லது தண்டி மார்ச் அப்படின்னு பேர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா சி ராஜாஜி. சி ராஜகோபால் ஆச்சாரியா அல்லது சி ராஜாஜின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா கான் அப்துல் காஃபர் கான். இவர் தான் எல்லை காந்தி என அழைக்கப்பட்டவர். எல்லையோரத்தில் காந்திஜியுடைய கொள்கைகளை பின்பற்றி அவர் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் பின்பற்றினதால அவருக்கு எல்லை காந்தி அப்படின்னு அழைச்சாங்க. அவர் ஒரு இயக்கத்தை நடத்தினார், செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட இயக்கம் குடை கிட்மட்கர் இயக்கம். அடுத்த கொஸ்டின், உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இடம் எரவாடா. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்திஜியை கைது செஞ்சு எரவாடா சிறையில் அடைச்சிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியா சந்தித்த இயக்கங்களிலேயே மிகப்பெரிய இயக்கம் உப்பு சத்தியாகிரகம். இந்தியா சந்தித்த இயக்கங்களிலேயே மிகப்பெரிய ஒரு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை இயற்றப்பட்ட ஆண்டு 1865. முதல்ல ஆங்கிலேயர்கள் வனச்சட்டத்தை இந்தியாவில் இயற்றாங்க. அந்த இயற்றிய வருஷம் 1865. அடுத்த கொஸ்டின், ராம்பா பகுதி ஆதிவாசிகள் நலனுக்காக போராடியவர். அது ஆந்திராவில் ராம்பா பகுதியில் மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்களுடைய நலனுக்காக போராடியவர் யாருன்னா அல்லூரி சீதாராம ராஜு. அடுத்த கொஸ்டின், லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு 1930 நவம்பர் மாதம். 3 வட்டமேசை மாநாடு நடக்குது. அது நடந்த இடம் எங்கன்னா இங்கிலாந்தில் லண்டனில் நடக்குது. அதில் முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடக்குதுன்னா 1930 நவம்பர். அடுத்த கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931 மார்ச் 5 அந்த அன்னைக்கு தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெறுது. ஏன் இந்த ஒப்பந்தம் நடக்குது அப்படின்னா, இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுறாங்க. அதனால் முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளலை. காங்கிரஸ் கலந்து கொள்ளாதால, ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் கலந்து கொள்ளாதால இந்த முதலாவது வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிஞ்சிருது. அதனால் காங்கிரஸை காந்திஜியை 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெற செய்யணும் என்பதற்காக நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அல்லது டெல்லி ஒப்பந்தம்னு பேர். இது நடைபெற்ற ஆண்டு 1931 மார்ச் 5. அடுத்த கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு காங்கிரஸ் கலந்து கொண்ட மாநாடு 2ஆம் வட்டமேசை மாநாடு. இப்போ இந்த சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை, இந்த இயக்கத்தை ரத்து செஞ்சுட்டு காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெறுது. அடுத்த கொஸ்டின், 2ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931 செப்டம்பர் 7. இந்த அன்னைக்கு தான் 2வது வட்டமேசை மாநாடு நடைபெறுது. அடுத்த கொஸ்டின், படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு காந்திஜி கைது செய்யப்பட்ட நாள் ஜனவரி 4, 1932. 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்திஜி பங்கு பெறாரு. எந்தவித முடிவுமே எட்டப்படாமல் திரும்பி வந்துடுறாரு.
வந்துட்டு மீண்டும் நான் சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுப்பேன்னு எடுக்கிறாரு. ஆனால் ஆங்கில அரசாங்கம் அந்த படைத்துறை சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை அமல்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் காந்திஜி கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட நாள் 4 ஜனவரி 1932. அடுத்த கொஸ்டின், 3வது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெறுது. ஸோ இப்போ 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்குது. அந்த 3 வட்டமேசை மாநாடுகளும் தோல்வியில் முடிஞ்சிருது. காரணம் காங்கிரஸுடைய ஒத்துழைப்பு இல்லை. இப்போ காங்கிரஸ் கலந்து கொண்ட ஒரே வட்டமேசை மாநாடு எதுன்னு கேட்டால் 2வது வட்டமேசை மாநாடு. அதற்கு காரணமானது காந்தி இர்வின் ஒப்பந்தம். அடுத்த கொஸ்டின், வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்தவர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு. வகுப்பு வாரி அறிக்கை, அதாவது சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என தனித்தனியாக அந்தந்த வகுப்பினருக்கும் தனி இடஒதுக்கீடை வழங்கினார். அதிகாரத்தையும் வழங்கணும்னு சொன்னார். அது அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்ட். எப்போ அப்படின்னா 1932 ஆகஸ்ட் 16. சரிங்களா? இது வரைக்கும் கேட்டிங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.